السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ثم أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله تبارك وتعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات. وقال تعالى: ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக ஹாத்தமுல் முர்ஸலீன் சய்யிது வலதி ஆதம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால், அவனுடைய கிருபையினால் கருணையினால் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தை கிட்டத்தட்ட முழுமையாக அடைவதை நோக்கி நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாய்ப்பை மீண்டும் நமக்கு வழங்கியதற்காக அந்த ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவனாகவும் நன்றி செலுத்தியவனாகவும் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி, நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி பேசும் பொழுது நமக்கு இரண்டு விஷயங்களை ஞாபகம் படுத்துகின்றான். முதலாவதாக, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த நோன்புடைய நோக்கம் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பயபக்தியுடையவர்களாக, இறையச்சம் கொண்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம். அதை தொடர்ந்து
இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து கூறுகின்றான். ஐயாமம் மஅதூதாத், எண்ணிக்கையில் குறிப்பிட்ட சில நாட்கள். எண்ணிக்கையில் குறிப்பிட்ட சில நாட்கள். இந்த மாதம் ஆகியது, ரமதானுடைய மாதம், அனைத்து மாதங்களை போல் 29 அல்லது 30 நாட்களுடைய மாதமாகும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிடும் பொழுது எண்ணிக்கையில் சில நாட்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ஒரு முழு மாதத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்கள் என்று குறிப்பிடும் பொழுது இது எவ்வளவு வேகமாக நம்மை விட்டு செல்லும் என்பதற்கான ஒரு அடையாளமும் இதிலே உள்ளடங்கி இருக்கின்றது. முழு மாதத்தை ரப்புல் ஆலமீன் ஐயாமம் மஅதூதாத், சில குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்லும் பொழுதே மிஞ்சி இருக்கின்ற 4-5 தினங்களை நாம் எவ்வாறு பார்ப்பது? சிந்தித்து பார்க்க வேண்டும். 29 நாட்கள் 30 நாட்கள் உள்ள மாதத்தை அல்லாஹ் சில நாட்கள் என்று சொல்லும் போது அதிலே 6 ஒரு பங்கு மீதி இருக்கும் பொழுது, 4 நாட்களோ 5 நாட்களோ மீதி இருக்கும் பொழுது, இந்த மீதியுள்ள நாட்கள் எவ்வளவு விரைவாக நம்மளை விட்டு செல்லும் என்பதையும் நாம் கணக்கிட வேண்டும். இன்றைய தலைப்பு மா ஸில்னா ஃபி ரமதான், ரமதான் இன்னும் முடிவடையவில்லை. பெரும்பாலும் ஆசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள் ஒரு தொடர்ச்சியான உரைகளை நிகழ்த்தும் பொழுது அல்லது ஒரு புத்தகத்துடைய விளக்க உரை செய்யும் பொழுது, வாராந்திர அல்லது மாதாந்திர நிகழ்வுகளில் உட்காரும் பொழுது நாம் இன்னும் இந்த தலைப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு, தொழுகையோட சட்டங்களை ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர் விரிவுரை செய்யும் பொழுது போன வாரம் ஒரு தலைப்பை பேசியிருப்பார். அந்த தலைப்பு இன்னும் நிறைவு பெற்றாம மீதி இன்னும் சில விஷயங்கள் மிஞ்சி இருக்கும் பொழுது அடுத்த உரையிலே ஆரம்பிக்கும் போது சொல்வார், மா ஸில்னா ஃபி அஹ்காமிஸ் ஸலாத், நாம் இன்னும் அந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்களில் தான் இருக்கின்றோம் என்று நினைவுபடுத்துவார்கள். அதே போல்தான் மா ஸில்னா ஃபி ரமதான், நாம் இன்னும் ரமதானில் தான் இருக்கின்றோம் என்ற தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால் 2 முக்கிய காரணங்கள். 2 முக்கிய காரணங்களுக்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ரமதான் கண்ணியமிக்க ஒரு மாதம். ரமதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஒரு அருளை பெறும் பொழுது, ஒரு கண்ணியமிக்க விருந்தாளியை நாம் அனுசரிக்கும் பொழுது, இவர் எப்படா நம்மளை விட்டு போவாரு நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு கண்ணியமிக்க மாதத்தை அடையும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து பெற்ற மாதத்தை நாம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது, இது எப்பொழுது முடிவடையும் என்று காத்திருக்க மாட்டோம். மாறாக இன்னும் எவ்வளவு நாள் தங்கியிருக்கும் என்று ஆசைப்படுவோம். முஃமினுடைய உள்ளம் நல்ல அமல்களுக்காகவும் நல்ல அமல்களுக்கான காலங்கள் வரும் பொழுதும் இயங்கும் ஒரு நிலை என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு காலம் நம்மை விட்டு செல்லவே கூடாது என்று ஆசைப்பட வேண்டும். அதனால்தான் சலஃபிலே, முன்னோர்களிலே சிலர் கூறினார்கள், ரமதானுடைய மகிமை தெரிந்தால் மக்கள் 12 மாதங்களும் ரமதானாகவே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று துஆ செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். ஆகையால் இந்த மாதத்தை விரைவிலே முடித்து கொள்ள வேண்டும், இது எப்பொழுது முடிவடையும் என்று எதிர்பாராமல்
இது எவ்வளவு நீண்ட காலமாக இருந்தால் நமக்கு இன்னும் பலனாக இருக்கும் என்று யோசிக்கும் ஒரு உள்ளம்தான் முஃமினுடைய உள்ளம். இந்த சிந்தனையை நாம் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு சிறிய உதாரணம், ரமதான் 29 நாட்களாகவும் இருக்கலாம், 30 நாட்களாகவும் இருக்கலாம், எல்லா மாதங்களை போல். அல்லாஹ் என்ன நாடி இருக்கின்றானோ அந்த அளவுக்கு ரமதான் இருக்கும். 29 என்றால் 29, 30 என்றால் 30. ஆனால் ஒரு முஃமினுடைய ஆசை என்னவாக இருக்க வேண்டும்? ரமதான் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? 30 நாட்கள் இருக்க வேண்டும். ஏன்? இன்னும் ஒரு தினம் அதிகமான வாய்ப்பு, இன்னும் ஒரு தினம் அல்லாஹ் கூடுதலாக நரக நெருப்பிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பு, இன்னும் ஒரு தினம் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பதற்கான வாய்ப்பு, இன்னும் ஒரு தினம், இன்னும் ஒரு இரவு அல்லாஹ்வுக்கு நின்று இரவிலே வணங்குவதற்கான வாய்ப்பு என்று அந்த ஒரு தினத்திலே நாம் இன்னும் எவ்வளவு அதிகமான செயல்களில் நற்காரியங்களில் ஈடுபட முடியும் என்ற அந்த ஆசையுடன் எவ்வளவுக்கு எவ்வளவு ரமதான் நமக்கு பெரிதாக உள்ளது, அது நமக்கு நன்மை உள்ளது என்று ஒரு முஃமினுடைய உள்ளம் அதற்காக இயங்க வேண்டும். அது நம்முடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை வந்தால் அதோட வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அதோடைய வெளிப்பாடு இருக்கின்ற இந்த 3, 4, 5 நாட்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இபாதத்திலே கவனம் செலுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த உணர்வின் பற்றாக்குறை, அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியே இல்லை, எப்படா ரமதான் முடியும் அப்படின்ற உணர்வு இருந்துச்சுன்னா மக்கள் என்ன செய்வார்கள்? ஈதை அட்வான்ஸில் அழைத்திருவார்கள். இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இப்போவே இதுக்கான எல்லா தயாரிப்புகளிலே 2 வகையான தயாரிப்புகள். ஒன்று ஈதோடைய பிறை பார்த்து அல்லது ஒரு நாளுக்கு முன்னாடி செய்தாலும் முடிவடையும் அப்படின்ற தயாரிப்பு. இன்னொரு தயாரிப்பு ஒரு மாசமா, ஒரு 10 நாளா, ஒரு வாரத்துல பண்ண வேண்டிய தயாரிப்பு. துணிமணி எடுக்கிறது, தைக்கிறது எல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இபாதத்துல அது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஈதுக்கு என்ன சமைக்க வேண்டும், அது ஈதுக்கு ஒரு நாள் யோசித்தால் போதுமானது. இந்த 2ஐயும் நாம் என்ன செய்கின்றோம்? முன்கூட்டியே செய்யக்கூடிய அந்த துணிமணிகள் எடுப்பது, இந்த மாதிரியான சமாச்சாரங்களை தள்ளி போட்டு விட்டு இறுதி பத்திலே நாம் செய்கின்றோம். ஈதுக்கு ஒரு தினம் முன்பாக யோசிக்கக்கூடிய என்ன சமைக்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும் என்பது அதை முன்கூட்டியே செய்து அதையும் இப்போ செய்கின்றோம். டோட்டலா இந்த இறுதி பத்திலே இபாதத்தை தவிர அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மனசு, நம்முடைய உள்ளம் எல்லாம் எங்கே இருக்கின்றது? இதுக்கு என்ன சமைக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன அணியணும், எங்க போகணும், இதிலேயே நம்முடைய மனசு சுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்போ என்ன ஆகுது என்று சொன்னால், இந்த ரமதான் எப்போது முடியும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது போல் தோன்றுகின்றது. இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். தாஹிர் வ பாத்தின், வெளிப்படையாகவும் உள்ளத்தில் அளவிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதுதான் முதல் காரணம் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம். இரண்டாவது மிகப்பெரிய நோக்கம், ரமதானுடைய இந்த 20 நாட்கள் 25 நாட்கள் கழிந்து விட்டது, சென்று விட்டன. இதுல செய்யாத நன்மையா நான் இப்போ செய்ய போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவசரத்துல முடிவு செய்கிறவங்களுக்கு பொறுமையாக இருங்கள். இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யாவிட்டாலும், இதுவரை நீங்கள் இந்த மாதத்துடைய கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றி அதை பேணி காக்கவில்லை என்றாலுமே, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி இந்த 4 நாட்களை நீங்கள் உபயோகித்தாலும்
உங்களுக்கு இந்த வருடமும் வாய்ப்பு உள்ளது, நிராசையாக வேண்டாம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கின்றான். வதாலிக ஃபீ குல்லி லைலா. இது எந்த நாள் நடைபெறும்? லைலத்துல் கத்ர் மட்டுமா நடைபெறும்? இல்ல, ரமதானில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கின்றான். 25 நாள்ல உங்களால இபாதத் பண்ண முடியலையா? மாட்டிக்கிட்டீங்களா? இன்னும் 5 நாள் இருக்கு. அந்த 5 நாள்ல நம்ம பேர் லிஸ்ட்ல வரலாமே. 30வது நோன்பு நீங்க அப்படின்னு விடுறீங்களே, எல்லாம் லைலத்துல் முடிஞ்சு போச்சுன்னா ஒரே ஒரு நாள் தான் அப்படி நீங்க விடுறீங்களே, அந்த இரவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கின்றான். அந்த நாளிலும் உங்க பேர் பட்டியலில் வரலாமே. ஆகையால் இதுவரை நாம் பெரிதாக சாதித்தது எதுவுமே கிடையாது. இருக்கின்ற 3-4 நாட்களில் என்ன நடக்க போகிறது என்று அலட்சியமாக இருப்பவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே இந்த தலைப்பு நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஒரு பக்கம் ரமதானை முடிவுக்கு கொண்டு வர அவசரம் காண்பிக்கும் ஒரு மக்கள், இன்னொரு புறம் இதுவரை நாம் செய்யாததையா இந்த 3 நாட்களை செய்ய போகின்றோம், இனிமே அடுத்த வருஷம் பார்ப்போம் என்று இருக்கின்ற மக்களுக்கு, இல்லை இல்லை, இந்த வருடமும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, இந்த ரமதானிலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற இந்த நினைவூட்டலுக்காக இந்த தலைப்பு நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். அறிந்து கொள்ளுங்கள், இந்த ரமதானுடைய மாதம் வந்து நம்மை விட்டு செல்லவும் தயாராகிவிட்டது. ஆனால் இதிலே ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்ன நடந்திருக்கின்றது? உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், கம் மின் மஜ்ஹூலின் ஃபில் அர்தி மஅரூஃபுன் ஃபிஸ் ஸமா வ கம் மின் மஅரூஃபின் ஃபில் அர்தி மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா. எவ்வளவு நபர்கள் அவர்கள் இந்த பூமியில, இந்த உலகத்தில் யாருக்கும் அவர்களுக்கு அடையாளம் தெரியாது, அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது, பெருசா அவர்களை பற்றி பரிச்சயம் கிடையாது, அவர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியாது, அறியப்படாதவர். ஓ மஷ்ஹூருன் ஃபிஸ் ஸமா. ஆனால் வானவர்கள் மத்தியிலே அவர்கள் பிரபலமானவர்கள், வானங்களிலே அவர்கள் பேசப்படுபவர்கள். ஏன்? அல்லாஹ்வை அவர்கள் அதிகம் இந்த மாதத்திலே துதித்தவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக ஓதியவர்கள், தங்களுடைய நோன்பை பேணி காத்தவர்கள். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய அளவுக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். பார்த்தால் தெரியாது, மக்களுக்கு அந்த அடையாளம் தெரியாது. மஜ்ஹூலுன் ஃபில் அர்த், அவர்கள் யார் என்றே மக்களுக்கு தெரியாது, சர்வசாதாரண மக்கள் ஒருவராக அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். ஓ மஷ்ஹூருன் ஃபிஸ் ஸமா. ஆனால் வானவர்கள் மத்தியிலே அவர்கள் பிரபலமானவர்கள், விவிஐபிஸ். ஏன்? அவர்கள் செய்த திக்ர் எத்தனை, அவர்கள் ஓதிய குர்ஆன் எத்தனை, அவர்கள் எத்தனை முறை தௌபா செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்வுக்கு நெருங்கி அல்லாஹ்வை நெருங்குவதற்கான எத்தனை அமல்கள் செய்திருப்பார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் வகம் மின் மஷ்ஹூரின் ஃபில் அர்த் மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா. இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள், பூமியிலே மிகவும் பிரபலமானவர்கள், எல்லோருக்கும் அவர்களுடைய அடையாளம் தெரியும். அவர் பெரிய ஆளாச்சுன்ற மாதிரி மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், மக்களுக்கு தெரிந்தவர்கள். யாரை கேட்டாலும் அவர்னா அடையாளம் கண்டுருவாங்க. அவர்களுடைய பேரும் புகழும் இந்த உலகத்திலே பூமியிலே பறந்து விரிந்து கிடக்கின்றது. மஜ்ஹூலுன் ஃபிஸ் ஸமா. வானவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை, வானவர்கள் மத்தியிலே அவர் யாருன்னே தெரியாது, வானவர்கள் மத்தியிலே அவருடைய பேரே கேட்கப்படவில்லை. ஏன்? அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் கூறவில்லை, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடவில்லை,
எந்த ஒரு இரவிலும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அழுதது கிடையாது. தங்களுடைய நோன்புகளை பேணி காத்தது கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு, நல்ல புகழ்ச்சி, நல்ல பேர், நல்ல பரிச்சயம், பிரபலமானவர்கள். மக்கள் அவரை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர், இவர் பெரியவர், இவர் ரொம்ப சாலியானவர் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அமல் ஜீரோ. அவருடைய நற்செயல்கள் எதுவுமே கிடையாது. வானவர்கள் மத்தியிலே அவருடைய பெயரே காணப்படவில்லை. இந்த இரண்டு கூட்டமும் இந்த மாதத்திலே நாம் கண்டறியலாம். அப்படி இரண்டு கூட்டங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் யாரும் யாரையும் பார்த்து எடை போட வேண்டாம். யாரும் யாரையும் பார்த்து இவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு என்று ஜட்ஜ் செய்ய வேண்டாம். உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒருவரை நீங்கள் நேற்றைய தினம் ஒரு பெரிய பாவத்தை செய்வதை கண்டால், ஒருவரை நீங்கள் நேற்றைய தினம் ஒரு பெரிய பாவத்திலே கண்டால் இன்றைக்கு அவரை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். ஏன்? ஒருவேளை அவர் இரவிலே நின்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்க கூடும். அவர் சுத்தமானவர் ஆகிவிடுவார். நீங்கள் மறுதினம் அவரை பற்றி புறம் பேசி உங்களுடைய அமல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள். கண் கூட பார்த்தீங்க, இவ்வளோ பெரிய பாவம் செய்யறாரு, மறுதினமோ இவர் தானே நேத்து இவர் அங்க பார்த்து அப்படின்னு பேசுறாதீங்க. ஏன்? யாருக்கு தெரியும், இரவிலே நின்று ரப்பிடத்திலே மன்றாடி அந்த பேலன்ஸை கேன்சல் பண்ணியிருப்பாரு, அந்த விஷயத்தை தன்னுடைய ஏட்டிலிருந்து எடுத்திருப்பாரு. அல்லாஹ் அவர்களை மன்னித்திருப்பான். அவர்கள் விழித்து காலை சுபு ஆகும் பொழுது பரிசுத்தமானவர்களாக எழுந்திருக்கலாம். ஆனால் நீங்களோ அவர் பெரிய பாவி என்று மக்களிடத்திலே பேசிக்கொண்டு உங்களுடைய நாவுகளை, உங்களுடைய அமல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் என்று உலமாக்கள் சொல்வார்கள். இரவிலே நின்று அல்லாஹ்விடத்தில் வணங்கி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவம் மன்னிப்பு தேடுபவர்களை பற்றி ரப்பு மட்டுமே அறிவான். ரப்பு மட்டுமே அறிவான். அப்படிப்பட்ட 30 இரவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான். வருடத்தில் அனைத்து இரவுகளிலும் அது ஸ்பெஷல். ரமதானிலே கூடுதல் மதிப்பு. அப்படிப்பட்ட எத்தனை வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தினோம் என்று யோசிக்க வேண்டும். 25 இரவுகள் கழிந்து விட்டன. யோசித்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த இரவுகளுடைய மகிமையை நாம் பேணி காத்தோமா? அல்லாஹ் அதிகாலையிலே அழைக்கின்றானே, யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றான், நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்திலே யார் ஒரு விஷயத்தை நாடுகிறார், நான் அவருடைய நாட்டத்தை, அவருடைய வேண்டுதலை நான் பூர்த்தி செய்வேன். யார் என்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றான், அவனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வானத்திலே வந்து, உலகத்துடைய வானத்திலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தினமும் இந்த அறைகூவலை, இந்த கூற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றானே, அதற்கு எத்தனை பேர் நாம் பதிலளித்தோம்? எத்தனை பேர் இல்லை நமக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கிருபை உள்ளவன். முதலாவதாக இந்த மாதத்தை கொடுத்தான். இரண்டாவது, இந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து விட்டான். மூன்றாவது, நரகத்துடைய வாசல்களை மூடிவிட்டான். நான்காவது, ஷைத்தான்களை அல்லாஹ் சங்கிலி போட்டு கட்டிவிட்டான். ஐந்தாவது, இந்த மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். இப்படியெல்லாம் நமக்கு கிருபை செய்த இந்த ரஹ்மான், இந்த கரீம், இந்த ஜவாத் அல்லாஹ் இவ்வளவு பெரிய கிருபை செய்தவன், அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? அவன் செய்திருந்த இந்த அருள்களை, இந்த அருட்கொடைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தினோம், எவ்வாறு உபயோகித்தோம்? இதை நாம் உபயோகிக்கவில்லை என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் கூற இருக்கின்றோம்? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். மறுமை நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானே.
அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில 30 ரமதான் வந்துச்சே, 20 ரமதான் வந்துச்சே, 50 ரமதான் வந்துச்சே, என்ன பண்ணீங்க என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வே இஃப்தாருக்கு இந்த மஸ்ஜிதுக்கு போனேன், நல்லா கஞ்சி வடை எல்லாம் நல்லா கிளீனா ஃபினிஷ் பண்ணேன். அதற்கு பிறகு அங்க போனேன், அங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, எல்லா விதவிதமான நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், அரபுன்னு போட்டு நல்லா இருந்துச்சு. புஃபே, இஃப்தார் புஃபே நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்க போனேன், நெய்ச்சோறு, மட்டன் கறி விருந்து, சார் விருந்து, ரோட்ல உட்கார்ந்து தினமும் சாப்பிட்டேன். இதான் சொல்ல போறோம். சிந்தித்து பாருங்கள், எப்படி நம்முடைய உம்மத் இந்த இரவுகளை பாழாக்குகின்றது. யாருக்கு வீடு இல்லையோ, யாருக்கு மனைவி மக்கள் இங்கே இல்லையோ, யார் பிரயாணிகளோ, யார் ஏழைகளோ அவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய நன்மை. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே சஹர் விருந்து என்ற பெயரில் நடக்கின்றதே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எத்தனை லட்சங்கள், எத்தனை லட்சங்கள், அந்த லட்சங்களை சேர்த்தால் எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை மஸ்ஜிதுகள், எத்தனை யத்தீம் கானாக்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் கட்டலாம். எந்த ஒரு விதமான சிந்தித்தலும் இல்லாமல் அவர்கள் 3000 பேருக்கு போடுறாங்களா, நாங்க 5000 பேருக்கு போடுறோம். அவங்க நாள் விட்டு நாள் கொடுக்குறாங்களா, நாங்க எல்லா நாளும் கொடுக்குறோம். அவங்க வெஜ் கொடுக்குறாங்களா, நாங்க நான்வெஜ் கொடுக்குறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். போட்டி போட்டுக்கொண்டே இந்த இரவுகளையும் பாழாக்குகிறார்கள், உம்மத்துடைய பொருளாதாரத்தையும் பாழாக்குகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரிலே என்ன சாப்பிட்டார்கள்? பேரித்த பழங்கள், பேரித்த பழங்கள். நம்ம இஃப்தார்ல பேரித்த பழங்கள் சாப்பிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்கு தான் சாப்பிட்டாங்க. ஹதீஸ் வருது, பேரித்த பழங்கள் எவ்வளவு நல்ல சஹர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விட்டு போன ஒரு சுன்னத். சஹரிலே பேரித்த பழங்கள் சாப்பிடுறது என்பது ஒரு விட்டு போன ஒரு சுன்னத். இந்த சுன்னத்தையும் நாம் ஹயாத்தாக்க வேண்டும். ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், ரமதான் இபாதத்துக்கான மாதம். ரமதான் ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம அல்லாஹ்விடத்திலே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதம். இதை நாம் ஒரு ஃபெஸ்டிவலாக, ரமதான் முழுக்கவும் ஒரு செலிப்ரேஷனாக நாம் மாற்றி விட்டோமே. இதை நாம் யாரிடத்திலே போய் அழுவது? ஈத் என்பது ஒரு நாள் தான், ரமதான் முடிந்த பிறகு வரும். ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வழிமுறை எல்லா நாட்களும் ஈது போலவே இருக்கின்றது. இங்க சாப்பிடணும், அங்க சாப்பிடணும், இங்கே போகணும், அங்க போகணும், இங்கே போய் ஷாப்பிங் பண்ணணும். இது மாதம், இந்த மாதம் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய மாதம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இதை முழுமையாக நாம் அதை பாலடைக்க விட்டு அதை நாம் பயன்படுத்தாமல், ரமதான் எவ்வளவு வேகமா போகுதுப்பா, இப்படி ரமதான் இப்படி வந்துச்சு, இப்படி போச்சு பாருங்க. ரமதான் ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் வரும், அப்படிதான் போவோம். ரமதான் ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் வரும், அப்படிதான் போவோம். அந்த வந்து போற கேப்ல நீங்க என்ன செய்யறீங்க, நாம் என்ன செய்கின்றோம், அதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம். அமல்கள் தங்களுடைய முடிவுகளை பொருந்திருக்கின்றன. அமல்கள் எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்படும் என்று சொன்னால், அதோடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றனவோ அந்த முடிவுகளை சார்ந்து அமல்களுடைய வெயிட்டேஜ் அல்லாஹ்விடத்தில் இருக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுடைய விளக்கத்திலே இதை விளக்கும் போல் ஒரு கூற்றை கூறுகின்றார்கள். அல் இப்ரத்து பி கமாலின் நிஹாயத். எது பார்க்கப்படும் என்றால், நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு காரியத்தை முடிக்கிறீர்களோ அது பார்க்கப்படும். வலா பி நக்ஸில் பிதாயாத். ஆரம்பத்தில் நீங்க கோட்டை விட்டீங்களே, ஆரம்பத்தில் நீங்க அது குறைபாடு வச்சுட்டீங்களே, அது பார்க்கப்படாது. கமாலின் நிஹாயத், எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க என்று பார்க்கப்படும். ஆரம்பத்தில் நம்ம லேசாக இருந்து விடலாம், நம்ம வழி தவறி இருந்திருக்கலாம், ஆரம்பத்தில் நம்ம பெருசா இதை பொருட்டா எடுத்திருக்காம அதை விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் காலம் இருக்கின்றது. இந்த மாதத்தை சிறப்பான முறையிலே முடிவு கொண்டு வர இன்னும் நமக்கு அவகாசம் இருக்கின்றது. இந்த 3 நாட்களோ 4 நாட்களோ 5 நாட்களையோ அல்லாஹுக்காக வேண்டி இந்த நாட்களை அர்ப்பணிக்க வேண்டும்.
இப்னுல் ஜவுசி என்ற ஒரு மார்க்க அறிஞர் அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரை, ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இருக்கும் ஒரு குதிரை அந்த எண்ட் லைன் ஃபினிஷ் லைன் பார்க்கும் பொழுது இன்னும் தன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்தி வேகமாக செல்லும். ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கும் ஒரு குதிரை அந்த முடிவு லைன் ஃபினிஷ் லைனை பார்க்கும் பொழுது தன்னுடைய முயற்சிகளை இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் வேகமாக ஓடி அதை போய் அடையும். நீங்கள் அதை விட மடையர்களாக இருக்கிறார்கள் என்றார். அந்த குதிரையை விட நீங்கள் மடையர்களாக ஆகிறார்கள், அதுக்கு உங்களை விட அதிகமாக அறிவு இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் முடிவுக்கு வருது என்று சொன்னால் இன்னும் நம்முடைய முயற்சிகளை நாம் பலப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக வேகத்துடன் முயற்சிகளுடன் நாம் இருக்கின்ற இந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? சோர்வடைந்து முடிஞ்சு 3 லைலத்துல் கத்ர் முடிஞ்சு, ஒற்றைப்படை இரவு 3 முடிஞ்சு, 5 நாள் முடிஞ்சு, 5 இரவு முடிஞ்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு என்று சோர்வடைந்து ஈதுக்கு போகும் பொழுது ஃபுல் பேட்டரி டவுனோட போறோம். அப்படி கிடையாது. இன்னும் 4 இரவுகள் இருக்கின்றனர், 5 இரவுகள் இருக்கின்றனர். லைலத்துல் கத்ர் இன்னும் இந்த வருடம் முடிவடையாமல் இருக்கலாம், மீதியுள்ள இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் வரக்கூடும் என்ற அந்த உன்னதமான சிந்தனை நம்பிக்கையோடு இருக்கின்ற மீதி உள்ள இரவுகளையும் நாம் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு இரவிலும் இன்றைய இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும். உங்களுடைய ஃபுல் 100% எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சி ஒவ்வொரு இரவிலே இருக்க வேண்டும். அதே போல் இந்த ஈதை ரமதானை பொறுத்தவரை ஒரு முஃமினுடைய உள்ளத்தின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? பைன ரஜாஇ வல் ஹௌஃப். ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பும் அச்சமும் ஒன்று சேரிய உள்ளம் தான் முஃமினுடைய உள்ளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அந்த வசனத்தை கேட்கிறார்கள். அது என்ன வசனம்? வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை, அல்லாஹ் அவருக்கு என்ன அளித்தானோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் படபடக்கும், அல்லாஹ்விடத்திலே நாம் சென்று போய் சேர வேண்டும் என்ற பயத்திலே காணப்படும். இந்த வசனம் ஓதப்படும் பொழுது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஹுவல்லதி யஸ்ரிகு வ யஸ்னி வ யஷ்ரபுல் கம்ர். அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனத்தை அல்லாஹ் யாரை பற்றி பேசுகின்றான்? திருடர்களை பற்றியோ அல்லது விபச்சாரிகளையோ அல்லது யார் மதுவை அருந்துகிறார்களோ அவர்களை பற்றி பேசுகின்றானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், லா இப்னத சித்தீக், சித்தீக்கின் மகளே, அவர்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. மாறாக ஹுமுல்லதீன யுஸல்லூன் வயஸூமூன் வயதஸத்தகூன். இவர்கள் யார் என்று சொன்னால் தொழுகையாளிகள், நோன்பாளிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்பவர்கள். ومع ذلك يخافون انهم لا يتقبل منهم. அதெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் இது ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன ஆகிறது என்று அவர்கள் பயப்படுவார்கள். நல்ல அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ் இது ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகிறது என்ற பயம் அவருடைய உள்ளத்திலே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அமல்கள் செய்கின்றோம், அந்த அமல்களுடைய பலம் பலவீனம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எத்தனை அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்வதற்கான தகுதியை பெற்றுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம அமல் செஞ்ச ஒரு டிக்கெட் அடிச்சிடும், முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டு. முடியல, அல்லாஹ் கபூல் செய்யற வரைக்கும் முடியல. அல்லாஹ் கபூல் செய்வது பெரிய விஷயம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த உதாரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள், மிக அழகான உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர் சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள். எது கட்டுகின்றார்கள்?
கஅபா அல்லாஹ்வுடைய ஆலயம். யாருடைய கட்டளையின் பேரில்? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இரண்டு நபர்கள், தாயும் தந்தையும் மகனும் சேர்ந்து கட்டுகின்றார்கள், எழுப்புகின்றார்கள். இதிலே எவ்வளவு பெரிய நன்மையான காரியம்! அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுதல், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எழுப்புதல். அந்த அமல் செய்திருக்கும் போது இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்தின் செவுறுகளை எழுப்பும் பொழுது என்ன துஆ செய்தார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், எங்களுடைய இரட்சகனே எங்களிலிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்த வண்ணம் இந்த காரியத்திலே ஈடுபடுகின்றார்கள். முவஹிதுகள், தௌஹீதுக்கான பேர் போனவர்கள். ரியா என்ற ஒரு வாசம் கூட அவர் பக்கத்திலே கிடையாது. அவர்கள் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் வமா கான மினல் முஷ்ரிகீன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்ற குர்ஆனிலே பல தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கின்றான். அவர் முஷ்ரிக் கிடையாது, அவர் இணை வைக்கவில்லை, அவர் முவஹித். இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் என்பவர் முழுக்க முழுக்க தௌஹீத்வாதி, அல்லாஹ்வுக்காக மாத்திரமே தன்னுடைய மார்க்கத்தை அர்ப்பணித்தவர். அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரில் எழுப்பும் பொழுது அல்லாஹ்வே நீ கபூல் செய்வாயாக என்று துஆ செய்கின்றார். அந்த காரியம் கபூல் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள், செயல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கவலை அவர்களிடத்திலே இருந்தது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரண்டு மகனார் மத்தியிலே நடந்த சண்டை நமக்கு தெரியும். ஹாபீலும் காபீலும். காபீல் ஹாபீலை கொலை செய்கின்றார் இறுதியிலே. ஆனால் அவர்கள் மத்தியிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தை, அந்த வாக்குவாதத்திலே ஹாபீல் நல்லவர். அவர் என்ன சொல்கின்றார்? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் யாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வான்? முத்தகீன், தக்வாதாரியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கான லாயக்காக இருக்கின்றதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர், யார் ஒருவர் தவறான பேச்சையோ பொய்யான பேச்சையோ விட்டுவிடவில்லையோ, அதன் பிரகாரம் அமல் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அல்லாஹ்வுக்கு அவன் பட்டினியா கிடக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய நோன்புகளை சுய பரிசோதனை செய்து கொள்வோம். எத்தனை நோன்புகள் வெறும் பட்டினி கிடந்ததும் தண்ணி குடிக்காமல் இருப்பது மட்டும்தான் நம்ம நோன்பு நினைச்சிருக்கிறோம். மற்ற விஷயங்களை விட்டு விலகணுமா? நம் காதுகள் நோன்பாக இருந்ததா? நம்முடைய வாய் நாவு நோன்புல இருந்துச்சா? நம்முடைய உள்ளம் நோன்புல இருந்துச்சா? நம்முடைய கண்கள் நோன்பு நோற்றுதா? எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு என்பது வெறும் வாயுக்கும் வயிறுக்கும் அல்ல. நோன்பு என்பது உடலுடைய அனைத்து உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். கண்களிலிருந்து, காதுகளிலிருந்து, வாயிலிருந்து, வயிறிலிருந்து, உள்ளத்திலிருந்து எல்லா அங்கங்களும் நோன்பு நோக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோன்பை நாம் வைத்தோம். சுய பரிசோதனை தேவை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்விடத்திலே நாம் இன்னும் பெரிய கிருபை செஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே இதை கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருவார்கள். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள், உங்கள் மீது ஏதோ கிருபை செய்த போல் காண்பிக்கின்றார்கள். உங்கள் மீது கிருபை செய்தது போல அவர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள். குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், அவரிடத்தில் நீங்கள் கூறுங்கள், நீங்கள் இஸ்லாம் கொண்டு வந்ததை நீங்கள் செய்த கிருபை கிடையாது. நீங்க ஏன் மேல செஞ்ச எந்த ஜெனரஸ் ஃபேவரும் கிடையாது. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், அல்லாஹ் தான் உங்கள் மீது கிருபை செய்தான்.
அல்லாஹ் தான் உங்கள் மீது கிருபை செய்தான். அன் ஹதாக்கும் லில் ஈமான், இந்த ஈமானின் பக்கம் உங்களுடைய உள்ளங்களை திருப்பியது அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய கிருபை. இந்த நோன்பு நோட்டுறது நாம அல்லாஹ்வின் மீது மார்க்கத்தின் மீது செய்த பெரிய விஷயம் கிடையாது. நாம் அல்லாஹ்வுக்கு செய்த நஊது பில்லாஹி மின் தாலிக், நாம் மார்க்கத்துக்காக பெரிய கிருபை செய்தது கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை அல்லாஹ் தான் நமக்கு தௌஃபீக் கொடுத்தான். அதனால்தான் நோன்புடைய வசனங்கள் முடியும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வலி துக்மிலுல் இத்தா, வலி துக்மிலுல் இத்தா, அவர்கள் இந்த காலத்தை நோம்பினால் பூர்த்தி செய்யட்டும். ரமதானுடைய மாதத்தை நோன்பு நோற்றி இந்த மாதத்தை பூர்த்தி செய்யட்டும். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களை வழி நடத்தியதற்காக, ஹிதாயத் செய்ததற்காக, நேர்வழி காண்பித்ததற்காக அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள், அல்லாஹ்வுடைய பெருமையை நீங்கள் கூறுங்கள். வலஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம நோன்பு நோக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், நைட்ல நின்று தொழுறோம்னா இது எதுவுமே நாங்க செய்கிற பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ஹிதாயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்தான், முஸ்லிம்களுடைய வீட்டிலே படைத்தான், நம்மை முஸ்லிம்களாக படைத்தான். நாம் கேட்டோமா? நம்ம ஏதாவது பின்னாடி இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ளிகேஷன் போட்டோமா? அல்லாஹ்வே என்னை ஒரு முஸ்லிமுடைய வீட்டிலே முஸ்லிமாக பிறக்கவை என்று அல்லாஹ்விடத்தில் ஏதாவது சமர்ப்பிச்சோமா? கிடையாது. அல்லாஹ் நம்மை ஈமானோடு படைத்தான், ஈமான் கொண்டவர்களுடைய வீட்டிலே படைத்தான். குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய வீட்டில் பிறக்கும் பொழுது அவர்கள் அவருடைய மதத்தை மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே, அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்திலும் படைத்தான், இஸ்லாமியர்களுடைய வீட்டிலும் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கின்ற இவ்வளோ பெரிய கிருபை நினைத்து பாருங்கள். ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவருடைய பெயரிலே வீட்டில் நாம் பிறந்திருந்தால் அல்லாஹ் தான் அறிவான், எந்த இடத்துல என்ன மணி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு போமோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏன் முஸ்லிம்கள் என்று பேர் தாங்கிய மக்கள் சஜ்தாக்கள் செய்கின்ற கபருக்கு முன்னாடியும் தர்காக்களுக்கு முன்னாடியும் போயிட்டு செத்தவரிடத்துல கையேந்தி நின்று இருக்கிறார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த மாதிரியான மக்கள் மத்தியிலும் அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. யாருடைய வீட்டிலே படைத்திருக்கின்றான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வே உன்னை மட்டும்தான் நான் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே தான் நம் உதவியை தேடுகின்றோம் என்று கூறுகின்ற மக்களுடைய வீட்டுகளிலே நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தார். இந்த ஒரு நியமத் தௌஹீதுடைய ஒரு நியமத்துக்காக நாம் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. அதற்கு மேல் அல்லாஹ் செல்வம் கொடுத்தான், தாய் தந்தை கொடுத்தான், வீடு கொடுத்தான், சொத்து சுகம் கொடுத்தான், வேலை வாய்ப்பு கொடுத்தான், கல்வி கொடுத்தான். இதெல்லாம் அப்புறம் வெறும் தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மட்டும் சஜ்தா செய்பவர்களாக, அல்லாஹ் அன்றி வேறு யாரிடத்திலும் ஏந்தாதவர்களாக அல்லாஹ் படைத்தானே, அந்த ஒரு கிருபைக்காக, அந்த ஒரு ஃபதுலுக்காக, அந்த ஒரு நியமத்துக்காக முழு வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தாலும் அதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையிலே எத்தனை ரமதான்கள், எத்தனை லைலத்துல் கத்ர்கள், எத்தனை சஹர்கள், எத்தனை இஃப்தார்கள், எத்தனை கியாமுல் லைல், எத்தனை முறை குர்ஆன் ஓதுகின்ற வாய்ப்பு, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹிதாயத் கொடுத்தான். அந்த ஹிதாயத்துக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக அல்லாஹ்வை துதிப்பதற்காக நாம் கூறப்பட்டுள்ளோம். ஒலி துகப்பிருல்லாஹ், தக்பீர் சொல்லட்டும். அதனால்தான் அந்த இத்தத் ரமதானுடைய மாதம் முடிந்த உடனே பிறை பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்பீரை நம் மீது கடமையாக்கினான். ஆகையால் இந்த வாய்ப்பை நாம் உணர வேண்டும். எல்லாம் ஈதுடைய ஜோன்லயே இருக்கக்கூடாது. ஈது வரும் பொழுது வரும். ஈத் யாருக்கு வரும்? உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத். ஈத் யாருக்கு இல்லை என்று சொன்னால், யார் புத்தாடை அணிவது மட்டும்தான் ஈத் என்று நினைக்கிறாரோ அவருக்கு ஈது கிடையாது. லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத்.
ஈத். யார் புத்தாடை அணிவது மட்டும் ஈத் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஈத் கிடையாது. வலாக்கின்னல் ஈத் லிமன் காஃப யௌமல் வஈத். யார் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே போய் நிற்க வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ்வுடைய வேதனைகளை விட்டு தப்பிக்க வேண்டுமே என்று பயந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு ஈத். ليس العيد لمن لبس الجديد ولكن العيد لمن خاف يوم الوعيد. யார் புத்தாடை வாங்க வேண்டும், நல்ல சாப்பிட வேண்டும், நல்ல செழிப்பா வாழ வேண்டும் என்று அந்த கண்ணோட்டத்திலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈத் கிடையாது. உண்மையான ஈத் அவர்களுக்கு கிடையாது. உண்மையான ஈத் யார் என்று சொன்னால் லிமன் காஃப யௌமல் வஈத். யார் அல்லாஹ்விடத்திலே போய் நிற்க வேண்டுமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே, அந்த பதில் சொல்லாவிட்டால் நரக நெருப்பை சந்திக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாக்கப்படுவோமே என்ற பயந்து 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 தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஈத். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சியான தருணங்கள். மகிழ்ச்சியான தருணங்கள் நோன்பாளிக்கு 2. ஒன்று இந்த ஃபித்ரிஹி, இந்த ஃபித்ரிஹி அவருடைய இஃப்தார் நேரத்திலே ஒரு மகிழ்ச்சி. அந்த இஃப்தார் என்ற பொருளுக்கு 2 விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று தினமும் செய்கின்ற இஃப்தார், இரண்டாவது மொத்த ரமதான் மாதத்தை முடித்த ஈதுல் ஃபித்ருடைய தினம். இந்த 2யும் அந்த இந்த ஃபித்ரிஹி என்ற விளக்கத்திலே மார்க்க அறிஞர் சொல்கிறார்கள். இந்த ஃபித்ரிஹி இந்த உலகத்திலே ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்? செய்கின்ற வேலைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்ற தினம். ஒரு மாதம் அல்லாஹுக்கு அர்ப்பணித்தோமே, அந்த அர்ப்பணிப்புக்காக கூலிகள் வழங்கப்படும் தினம். அதை விட பெரிய மகிழ்ச்சியான தருணம் அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கும் தருணம், அல்லாஹ்வை சந்திக்கும் தருணம். அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் இதுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய கூலியை கொடுப்பானே, அதை பார்த்து அடைகின்ற மகிழ்ச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த மகிழ்ச்சியான தருணங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் போய் நிற்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே போய் அல்லாஹ்விடத்திலே பதில் கூற வேண்டும் என்ற பயம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு இரவும் இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றுபவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே போய் பதிலளிப்பதை நாம் வெறுப்போம், நாம் வெறுப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். சிறிய ஹதீஸ், ஆழமான ஹதீஸ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ், அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகின்றான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் விரும்ப வேண்டும். எப்பொழுது விரும்புவோம்? அந்த தயாரிப்பு இருந்தால் விரும்புவோம். அல்லாஹ்வுக்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருந்தால் விரும்புவோம். அது செய்யவில்லை என்று சொன்னால் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின், மரணத்தை கண்டு ஓடுவோம், பயப்படுவோம், மரணம் வரக்கூடாது என்று மரணத்தை வெறுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியாரோ மரணம் வந்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் திறன் நெருங்கிவிட்டது என்று சந்தோஷப்படுவார். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை நேசிக்கின்றாரோ அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை நேசிக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பு எப்பொழுது வரும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பு இருக்கும் பொழுது வரும், அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது வரும். அதிலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் உலக ஆடம்பரங்களும் செல்வங்களிலும் நாம் மூழ்கி போய் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தால் ஒருபோதும் அல்லாஹ்வை சந்திக்க ஆசை வராது. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا.
சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யார் உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை எதிர்பார்த்திருக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய சந்திப்புக்காக ஏங்குகிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும், அவர் அமல் சாலிஹ் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, செய்கின்ற அமல்களிலே, செய்கின்ற இபாதத்துகளிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் செய்யட்டும். யாரையும் அல்லாஹ்வோடு இணை வைக்காமல் நல்ல அமல்களை செய்பவர்கள், அல்லாஹ்வை எதிர்பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய இந்த மீட்டிங், அல்லாஹ்வுடைய இந்த சந்திப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவானாக. நம்முடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த ரமதானை நாம் மதிக்காமல் போனதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. இருக்கின்ற மீதியுள்ள நாள்களை அல்லாஹ்வின் பொக்கிஷமாக கருதி அதை நாம் சிறந்த முறையில் உபயோகிக்கும் பாக்கியத்தை தந்திருவானாக. மறுமை நாளில் எழுப்பும் பொழுது இந்த ரமதான் நமக்காக சாட்சி சொல்லும் ரமதானாக, நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் ரமதானாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த ரமதானில் இறக்கப்பட்ட அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனை நேசிப்பவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் ஆக்கி அருள்வானாக. இந்த குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு ஒட்டி குர்ஆனுடைய நிலையில எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பாக்கியத்தை அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பத்வாவை விட்டு நமக்கு காப்பாற்றுவானாக. மிம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் என்று கூறினார்கள். அதிலே ஒரு துஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், அந்த மனிதர் நாசமாக போகட்டும். யார் ரமதானை அடைந்து ரமதான் அது அவரை பிரிந்து சென்றாலும் அவருடைய பாவங்கள் அவரை விட்டு பிரியவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நபர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்களே, அந்த துஆவை விட்டு நம்மை பாதுகாப்பானார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாலே பெரும்பாலும் அந்த துஆல நாமளும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். 99.9% ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வே என்னை அந்த துஆல சேர்ப்பாயாக என்று கேட்போம். இந்த ஒரு துஆவை தவிர, இந்த ஒரு துஆவை அல்லாஹ்வே அந்த துஆல நான் வேணாம் என்று கேட்கிற ஒரு துஆ எது? இந்த ஆமீனுடைய துஆ. ஏன்? அது துஆ கிடையாது, அது பத்துஆ. அது எங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக செய்யப்பட்ட துஆ. அப்படிப்பட்ட துஆவில் நம்மை சேர்த்திராத அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே இன்னும் ஒரு முறையிடுவார்கள், இன்னும் ஒரு விஷயத்திலே மன்றாடுவார்கள், இன்னொரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதிராக இன்னொரு பத்வாவும் செய்வார்கள். வகால ரசூல், தூதர் சொல்லுவார், யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, என்னுடைய உம்மத் இந்த குர்ஆனை விட்டுவிட்டது, புறக்கணித்து விட்டது என்று மன்றாடுவார்கள். குர்ஆனை புறக்கணித்து விட்டது என்னுடைய உம்மத் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் இந்த குர்ஆனை பற்றி பிடித்தவர்களாக, அதை ஓதுவர்களாக, அதை புரிந்து அமல்படுத்துபவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா தகப்பல் மின்னா ஸியாமனா வ ஸலாத்தனா வ கியாமனா وتلاوتنا وأذكارنا وصدقاتنا وسائر أعمالنا يا رب العالمين. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم أعتق رقابنا من النار، اللهم أعتق رقابنا من النار، اللهم أعتق رقابنا من النار وأدخلنا الجنة برحمتك يا عزيز يا غفار. اللهم إنا نسألك رضاك والجنة، اللهم إنا نسألك رضاك والجنة، اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم إنا نسألك دخول الجنة من باب الريان، اللهم أدخلنا الجنة من باب الريان، اللهم أدخلنا الجنة من باب الريان يا رب العالمين. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك الكريم والشوق إلى لقائك، اللهم لا تحرمنا عن ذلك. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم.